ஆயிடுச்சு. அடேங்கப்பா, அது ஐஸ் பீம் தானே? எங்காவது இப்ப உறைஞ்சு போயிடுச்சு. அதோட ட்ரைனர் இப்ப என்ன பண்ண போறாரு? போக்கிபால தூக்கி போட்டுட்டாரு. அடுத்த போக்கிமான் வெளியே வந்துருச்சு. வீனசார், அது ரைசா லீஃப். ஆனா பிளாஸ்டரோட ஹைட்ரோபம் நேரடியாக தாக்கி இருக்கு. வா, வீனசாரோட சோலார் பீமும் பிளாஸ்டரோட ஹைட்ரோபம்பும் என்ன ஒரு பவர்! இவர்தான் பாலட்டவுனை சேர்ந்த ஆஷ் கெச்சம். இவருக்கு கிட்டத்தட்ட 10 வயசாகுது. போக்கிமான் ட்ரெயினர்ஸ் ஆகணும்னு வெறியோட இருக்கிற இந்த மாதிரி இளம் வீரர்கள் ப்ரொஃபசர் ஓக்ட இருந்து அவங்க போக்கிமான தேர்வு செய்வாங்க. அவங்க பல்பசார தேர்வு செய்யலாம், சார்மஞ்சர் இல்லனா ஸ்குரிச்சல். அப்படியே அவங்க போக்கிமான் ட்ரெயினர்ஸா அவங்க பயணத்தை தாராளமா தொடரலாம். உன்னை படிக்காம விட மாட்டேன். ஓகே, நான் உன்னை சூஸ் பண்றேன். என்னமா தூங்கிட்டு இருக்க? ப்ரொஃபசர் ஓ கூட லேபுக்கு போக லேட் ஆயிடும். சரி, ப்ரொஃபசர் ஓ கூட லேப். ஆமா, ஏன் நீங்க சீக்கிரம் எழுப்பல? நீ தானே சொல்ல எனக்கு 10 வயசு ஆயிடுச்சு, இனிமே நானே எழுந்துக்கிறேன். ப்ரொஃபசர் ஓக், நான் வந்துட்டேன். ஹலோ ஆஷ். சரி ப்ரொஃபசர் ஓக், என் போக்கிமான் எங்க? பயணத்தை ஆரம்பிக்க போற 4 இளைஞர்கள்ல நீதான் அந்த கடைசி இளைஞனா? நல்லா யோசிச்சு பார்த்தேன். நான் யோசிச்சதுல என்ன முடிவெடுத்திருக்கேன் தெரியுமா? நான் இன்னைக்கு ஸ்குவாட்டல் எடுத்துட்டு போக போறேன். ஸ்குவாட்டல் ஏற்கனவே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டாரு, அதனால உனக்கு கிடைக்காது. இதுக்கு என்ன நானே திட்டிக்கணும் போல இருக்கு. ஓகே, நான் பல்பசாரை சூஸ் பண்றேன். பல்பசாரையும் ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டாரு, நீ தாமதமா வந்துட்ட. சரி சரி, அப்ப சார்மண்டரை நான் கூட்டிட்டு போறேன். 1 செகண்ட் லேட்டா வந்தாலும் உன் வாழ்க்கையை அது மாத்திடுங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். அப்படின்னா போக்கிமான் இல்லாம என் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுமா? ஒரு போக்கிமான் இங்க இருக்கு. அது என்ன இருந்தாலும் சரி. அதோட முன்னாடியே நான் உனக்கு சொல்லிக்கிறேன், இந்த போக்கிமான்ல ஒரு பிரச்சனை இருக்கட்டும். லேட்டா வந்தது நான் தான். எனக்கு ஒரு போக்கிமான் கொடுத்தாலே போதும். ஆல்ரைட். ஆசம், அப்ப நீ தான் என்னுடைய போக்கிமானா? இந்த போக்கிமான் பேரு தான் பீக்கச்சு. கியூட்டா இருக்கு. நல்ல போக்கிமான் தானே கிடைச்சிருக்கு. பார்க்க தானே போற. ஹாய் பிகாச்சு, என் பேரு ஆஷ் கெச்சம். நீங்க நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்க போறோம். இது ஒரு எலக்ட்ரிக் மவுஸ் போக்கிமான். பீக்கச்சுக்கு கூச்ச சுபாவம் அதிகம், அதனால மனுஷங்க தொட்டா ஷாக் கொடுக்கும். பரவாயில்ல, இதெல்லாம் என்னால சமாளிக்க முடியும். அப்புறம் உன்னோட இஷ்டம். நீ ரெடியா இருக்கன்னா இந்த பீக்கச்சுவோட போக்கிபால். ரொம்ப நன்றி ப்ரொஃபசர். ஆஷ், போக்கிமான் கிடைச்சதும் நீ பயணத்தை ஆரம்பிக்க போறதா என்கிட்ட சொன்னதை மறந்துட்டியா? ஏன் இப்படி இருக்க? இந்தா, உனக்கான ஷர்ட்ஸ், பேண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. நம்ம கிளம்பலாம் பிகாச்சு. சாதாரணமா போக்கிமான்ஸ போக்கிபால்ல வச்சுக்கணும். அது என்னமோ உண்மைதான். ஓகே பிகாச்சு, உள்ள போ. போக்கிபால் குள்ள போ. அது சரி, இந்த பீக்கச்சுக்கு போக்கிபாலுக்குள்ள போகிறதுக்கே பிடிக்காது. ரொம்ப இடம் பிடிக்குது. சரி, உள்ள போ.
பிகாச்சு, இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே பண்ணுவ? உனக்கு என்ன பிடிக்கலையா என்ன? ஆனா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கே. எப்படியாவது சரி, நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். அதனால இனி இது தேவைப்படாது. சரி, ஒரு டீல் போட்டுப்போம். ரொம்ப இடம் பிடிக்கிறியே. அது ஒரு பிஜி. பிரமாதம். எஸ், நான் போக்கிமான் மாஸ்டர் ஆகணும்னா அதுக்கு முதல் படியா இந்த பிஜி பிடிச்ச ஆரம்பிக்கிறேன். கோ போக்கிபால். நான் அதை பிடிச்சிட்டேன். அதை பிடிக்கணும்னா நான் பேட்டில் தான் பண்ணணும் போல இருக்கு. போ பிகாச்சு. ஓ கம் ஆன், நீ ஹெல்ப் பண்ணவே மாட்டியா? சரி போ, நானே பாத்துக்கிறேன். அது ஒரு ஸ்பீரோ. சரிப்பா, நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம்.